நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் மயிலாடுதுறை விக்கி. இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா தெரியாதானே? 6 மாசம் ஆட்சியை கலக்கவே முடியாதுங்க. ஐயோ மகாத்மா காந்தியை பேர் எடுத்துட்டாங்கன்னு காங்கிரஸ் எங்களோட கூட வந்து ஒப்பாரி வச்சாங்க. இங்க எங்க போனானுங்க காங்கிரஸ்? மாணிக்கம் தாக்கூர்லாம் வாயில ஏதாவது வாழைப்பழம் வச்சிருக்காரா? இது ஒரு RSS ஆட்சி. விஜய் ஒரு RSS உருவாக்கப்பட்ட நபர். ஒரு மாவட்ட செயலாளரும் 40 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 2500 ரூபா கொடுக்க வேணாண்ணா, 6 சிலிண்டர் வேணாண்ணா, நீ நல்லா இருந்தாலே தமிழ்நாடு நல்லா இருக்குண்ணா. நான் தூய சக்திப்பா, திமுக தீய சக்திப்பா, அதிமுக ஊழல் சக்திப்பா சொன்னது யாரு? விஜய். அப்ப ஊழல் சக்திகளை கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறீங்கன்னு கேட்கிறான். முக ஸ்டாலின் தானே கடைசி முதல்வர் திமுகன்றீங்க. எழுதி வச்சிங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று 60 நாட்கள் ஆயிடுச்சு. இவங்களோட ஆட்சி அதிகாரத்தை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு அரசியல் ஆளுமைகளாக இருந்த சட்டமன்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாத பல நபர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இன்னைக்கு அமைச்சர்களாகவும் ஆகியிருக்காங்க. நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக ஒரு இஷ்யூஸ் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இந்த அமைச்சர்கள் ஆய்வுங்கிற பேரில் இவங்க நடத்துகிற இந்த ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் இந்த 60 நாட்களில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை இந்த ஆட்சி அறிமுகப்படுத்திருக்குன்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லை, வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சி என்ன செஞ்சிச்சு? 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க, அதே பணம் போய் கொடுத்துட்ருக்காங்க. முதல்வர் படிப்பகம்னு இருந்தது, அதே படைப்பகம்னு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீமை ஸ்கில் டெவலப்மெண்ட்னு மாற்றுறாங்க. எல்லாமும் போன ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச அத்தனை திட்டங்களும் தான் இருக்குது. வெறும் பெயரை மட்டும் மாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த 60 நாளில்? உங்களோட விஷன் என்ன? நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் 2500 ரூபா கொடுப்பேன், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன். பதவியேற்ற முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணலாம்? தமிழ்நாடு முழுக்க பெண்கள்லாம் இலவசமாக டிராவல் பண்ணலாம், ஆண்களுக்கும் இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அறிவிக்க போகிறேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் ஏதாவது நடந்ததா? ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்களா? ஆனால் இவர்களுடைய அமைச்சர்கள் மேலே அடுக்கடுக்கான புகார்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு அமைச்சர் வந்து கொக்கைன் பயன்படுத்துகிற மாதிரி ஸ்டேடியத்தில் பண்ணுறாரு, கேட்டால் தக் லைஃப்னு போட்டிருக்காரு, கேட்டால் டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி குழந்தைக்கு கொடுத்தங்கிறாரு. அந்த இடத்துல குழந்தையே இல்லை. அதுக்கு சிம்பத்திக்கு ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு வீடியோ போடுறாரு. அதை கொடுத்து போராட்டம் செய்து திமுக எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. நேஷனல் மீடியா அளவுக்கும் ஒரு கொக்கைன் ஹேண்ட்லர், ஒரு கொக்கைனை பயன்படுத்துகிறவங்க எப்படி அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவாங்களோ சேம் ஃபார்மலில் அப்படியே பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து முதல்வர் காது கொடுத்து கேட்கல, அவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கி செங்கல்பட்டு போகிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அமைச்சர் கீர்த்தனா ஒரு அரசு பள்ளியில் போய் அந்த மாணவிகிட்ட கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா, நீ கேள்வியும் உனக்கு சரியாக கேட்க தெரியலையம்மா. வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்கணும், இல்லை வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்னு கேட்கணும். உனக்கே இங்கிலீஷ் வரல. ஒரு அரசு பள்ளி, நான் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தேன். அது தமிழ் வழியில் தான். இப்போ வந்து அரசு பள்ளிகளில் ஆங்கில வழியும் இருக்குது. அதனால் இப்போ நான் தமிழ் வழியில் தான் படித்தேன். நான் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். இப்போ நான் மிகப்பெரிய ஒரு IT நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த எனக்கு எப்படி இந்த எபிலிட்டி வருது? அது இங்கே ஆங்கிலம் என்கிறது ஒரு நீங்கள் வந்து ஒரு மொழி தானே தவிர அது அறிவாயிடாது. நான் படித்த பள்ளிக்கூடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான். நான் இன்னைக்கு சர்வே பண்ணலையா? கீர்த்தனா உடனே அடுத்த நாள் நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன் அப்படின்றது சிம்பத்தி. நீங்கள் வந்து என்ன இழிவுபடுத்தலை, ஒட்டுமொத்த அரசு பள்ளியும் இழிவுபடுத்துறீங்க. இவங்களோட கோலே அதுதான். அந்த ஆட்சியை பற்றி ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் என்ன இழிவுபடுத்தலை, தமிழ்நாட்டு மக்களே இழிவுபடுத்துறீங்க விஜய். அதே தான் இப்போ கீர்த்தனா பண்ணுறதும் சரி, அமைச்சருக்கு சரத் பண்ணுறதும் சரி, எல்லாம் அப்படி தான். ராஜ்மோகன்ட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி பள்ளிகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க அக்கா ஸ்தானத்தில் போய் கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு குழந்தைய வீடியோ எடுத்து எப்படிங்க போடுவீங்க? இதற்கு முன்னாடி இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் இப்படி பண்ணாங்களா? அப்போ ஒரு ஆட்சி அவதூறு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கான அதான் சொல்கிறேன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட கற்றுக்கலாங்க. இப்போ நான் புதுசாக சட்டமன்றத்துக்குள்ளே வரேன்னா நான் கற்றுப்பேன் என்ன நடக்குது, சட்டமன்றத்தில் லைப்ரரி இருக்கும், போய் சட்டமன்றத்தில் கடந்த காலத்தில் பேசின பேச்சுக்கள் எல்லாம் குறிப்புகளில் இருக்கும், அதை எடுத்து பார்க்கலாம், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். துறை சார்ந்த அமைச்சராக கடந்த கால ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு, நாம் இதெல்லாம் மெருகத்தலாம் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ரீல்ஸ் மோகம் தான். நீங்கள் ரீல்ஸ் எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுத்து போடணும். நேற்று முதல்வரேங்க ஒரு மகப்பேறு வார்டு, பிரசவ வார்டுக்குள்ள அம்மா கேமராஸோட உள்ளே போறீங்களே, இது வந்து தகுமா? இது வரைக்கும் எந்த முதல்வராவது இப்படி செஞ்சுருக்காங்களா? ஒரே கூச்சல் சத்தம், அவ்வளோ பேரோட திணிச்சுக்கிட்டு அந்த பிரசவ வார்டுக்குள்ளே போகிறீங்க. பிரசவ வார்டு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே? ஹைஜீனாக கீப்பப் பண்ணணும் ரொம்ப. ஏன்னா பிறந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய வார்டு. நீங்கள் வந்து சில குழந்தைகள்லாம் 9 மாதத்தில் பிறந்த குழந்தைகள்லாம் அம்மாட்டேருந்து எடுத்துகிட்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தனியாக வச்சுருப்பாங்க. அது தனி யூனிட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப செக்யூர்டாக பார்ப்பாங்க, ரொம்ப கவனம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மாலாம் பண்ண முடியாது. அப்போ இவர் வந்து அவ்வளோ பேரும் நீங்கள் எல்லாம் ஹைஜீனாக இருக்கீங்களா? நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் ஷூஸோடு வரீங்க உள்ள. அப்போ ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்குள்ளே அந்த வார்டுக்குள்ளே, அதுவும் பிரசவ வார்டுக்குள்ளே இவ்வளோ கேமராமேன்ஸ், இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு முதல்வருக்கு கேமராமேன் இருக்காங்க, நீங்கள் மட்டும் அவரும் நீங்களும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த டாக்டர்களை சந்தித்து அங்கே உள்ள மக்களை சந்தித்து கேட்கலாம், பார்த்துட்டு வரலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லையே. இதெல்லாம் நான் சொல்ல வெற்று விளம்பரம் தான். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே 3 கிலோமீட்டர் ஓடிய மாரத்தான் ஓடிய ஒரே முதல்வர் எங்கள் முதல்வர் ஆதவர்ஜன். வாயை திறந்தா போய் ஏதாவது அவர் ஒரு வார்த்தை உண்மை பேசியிருக்காரா? இந்தியாவில் பல முதல்வர்கள் வந்து கிட்டத்தட்ட உமர் அப்துல்லால 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார். அப்போ சொல்றதெல்லாம் போய் தொடர்ந்து. இப்போ கரூர் கணக்கு, எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, காவல்துறையை வைத்து கொண்டு குவித்தார்கள், அதுக்கு தான் இப்போ கேஸ் போகுது. அப்போ ஒரு அமைச்சர் ஆன பிறகும் 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளரை போல நடக்காத விஷயங்களை நடந்ததை போல பேசுறது இந்த நரேட்டிவ் தாங்க. இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா தெரியாதான்னு 6 மாசம் ஆட்சியை கலைக்கவே முடியாதுங்க. ஒரு சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்ச பிறகு 6 மாதங்கள் ஆட்சியை கலைக்கவே முடியாது. ஆட்சியை கலைக்க முடியலனாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் இப்படி தாவேக்கால இணைஞ்சாங்களோ அந்த மாதிரி தாவேக்கா எம்எல்ஏ. சரி, இப்ப நான் கேட்கறேன் எவ்வளவு வேணும் மெஜாரிட்டி? 118. இன்னைக்கு எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? 62 வச்சுங்க. திமுக 62. எங்க கூட்டணியில இருந்தா 15 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்க. 62 தான் இருக்கோம். நாங்கள் எப்படி ஆட்சி அமைக்க போகிறோம்? சரி, நாங்கள் அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம்னு அவங்க சொன்னாலும் அதிமுக இன்னைக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? எத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க? நாங்களும் அவங்களும் சேர்ந்தா கூட மெஜாரிட்டி வராதுங்க. நான் என்ன கேட்குறேன், 100 சீட்டு கூட வரல, எப்படி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும்? முகாந்திரமே இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி கைது பண்ணுவீங்க? சரண்னு ஒரு ஏஜென்சியில் உள்ள இளைஞர், அவர் வீடியோ போடுறாரு, ஒரு 3 மகளிரை வச்சு அவர் மேலே கேஸு. என்னங்களை ஆபாசமாக பேசுகிறாரு. அந்த 5 பேர் கேஸ் கொடுத்தாங்க பாருங்க, அவங்க வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்கும். ரைட்டா? அதை வந்து இந்த அரசு ஒன்றுமே இல்லை, உடனே ஆகா கேஸ் கொடுத்துட்டாங்க. அதில் குறிப்பிட்ட சில நபர்கள் ஊடகத்தில் வேலை செய்கிறோட மனைவி, அதெல்லாம் நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த ஊடகம் என்ன மாதிரி கேவலமாக வந்து அந்த ஜென்சி இளைஞரை பற்றி எல்ஜிபிடி ப்ரைட் வாக், அந்த ப்ரைட் வாக்கில் அவரும் கலந்துக்கிறார். அந்த எல்ஜிபிடி இதை ஆதரித்து கலந்துக்கிறாரு. அங்கே இருக்கிற பெண்மணிகளோட ஆடுறது பாடுறது அதெல்லாம் அந்த எல்ஜிபிடி ரேலியில் நடக்கக்கூடிய விஷயம். அதை எடுத்து ஒரு சேனல் கேவலமாக வீடியோ போடுறான், பெரிய கண்டனம் வருது, உடனே டெலிட். அந்த சேனலில் வேலை பார்க்குறவரோட மனைவி அதில் முதல்ல நின்று கம்ப்ளைண்ட். சரி, தூக்கி 4:30 மணிக்குங்க, விடிய காலம் 4:30 மணிக்கு அவனை ஷார்ட்ஸோட அழைச்சிட்டு போகிறாங்க. இருங்க, பேண்ட்டை போடுறாங்க, பேண்ட்டை கூட போட விடலை காவல்துறை. கூப்பிட்டு போய் வச்சு அவனை மிரட்டுறது, மிரட்டி எல்லாம் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணீங்களே. காவல்துறை என்ன சொன்னார் நீதிபதி? நீங்கள் விமர்சனத்துக்கெல்லாம் கைது பண்ண முடியாது, அவதூறு பேசினாருன்னு கைது எல்லாம் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் கூட. ஆமா, அதேதான். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணனும் பொது மேடையில பேசினாரு, அவதூறுல பேசுறாரு. எங்க முன்னாள் முதல்வர், எங்க முதல்வரை மு.க. ஸ்டாலின் அவர்களை தரம் தாழ்ந்து பலர் விமர்சிச்சிருக்காங்க. இந்த சவுக்கு சங்கர்ல இருந்து பெலிக்ஸ் வரைக்கும் என்னென்ன பேசியிருக்காங்க, பழைய வீடியோ நான் எடுத்து காட்டவா? வாயில வராத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் பேசும்போது காவல்துறை நாங்க வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணோமா? சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் அரெஸ்ட் எதுக்கு நடந்தது? மகளிர் காவல்துறையை பத்தி அவதூறா பேசின வழக்கு 2025 போட்ட வழக்கு, முதல் வழக்கு. அதுல ஓடி ஒளிஞ்சப்பதான் அவர் இதெல்லாம் போய் பண்ணை வீடு வரைக்கும் போய் பார்த்து அங்கெல்லாம் எடுத்தது பெலிக்ஸை. அதற்கு பிறகு இந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தி கொலை செய்தார்கள், கழுத்தை நிறுத்தார்கள் எல்லாம் மக்கள் சொல்றாங்கன்னு அவன் உண்மைக்கு மாறா பொய்ய சொன்னாரு. அப்பதான் 2வது பெலிக்ஸ் அரெஸ்ட்.
இன்னும் இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரியும் இவங்க பேசுறதெல்லாம் சரிங்கிற மாதிரியும் இன்னைக்கு இருக்கு. அதனால கைது பண்ணிட்டா. உங்க ஆட்சியில கைது பண்ணலையா? எங்க ஆட்சியில இந்த 2 பேரை கைது பண்ணோம். இந்த 2 பேர் பேசின வீடியோத்துக்கு ஆதாரம் இருக்கு. சரணோ அன்பானந்தமோ சின்ன சின்ன பசங்கங்க, எந்த பொறுப்புலையும் கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்பானந்தம், சரண் இவங்க எல்லாம் கட்சியில எந்த பொறுப்புலையும் கிடையாது. திமுகவின் ஜென்சி இளைஞர்கள், அவ்வளவுதான். இந்த அரசுக்கு மேல இருக்கிற விமர்சனங்களை கருத்தா பதிவிடுறாங்க. யாரும் பதிவிடக்கூடாதா? பதிவிட்டா உடனே அடக்குமுறையா? அன்பானந்தத்தை போலீஸ்ல ஆஜரப்படுத்த உள்ளங்க, கோர்ட்ல கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும்னா போலீஸ் வாசல் நின்று தடுக்குது. அப்ப இதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். நீங்க அடக்குமுறையை கையாளுறீங்க. இதேதான் செந்தில் பாலாஜி விஷயத்துல யாரோ 2 பேர் கைது. அந்த 2 பேருக்கும் செந்தில் பாலாஜி தம்பியோட தொடர்பா, செந்தில் பாலாஜி தம்பியும் செந்தில் பாலாஜி சேர்ந்துதான் இதை செஞ்சாங்களாம். நீங்க நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். ஆதாரம் இருக்கா? இவங்க 2 பேரும் பேசுனதுக்கான ஆதாரம் இருக்கா? இல்லைன்ட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? முகாந்திரம் எங்க வருதுன்னு கேட்கும் போது இல்ல அது தவறுதான்னு சொன்னதும் உடனே ஜாமீன் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை கைதுங்கிறத முன்னாடியே பண்ணிடுவாங்க. இவன் கைது பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணும் காவல்துறை. நீங்க காவல்துறை ஒரு ஆளை கைது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதை மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு இந்த காவல்துறை அப்படி நடந்துட்டு இருக்கு. RSS என்ன பண்ணுமோ அதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கொள்கை எதிரி தானங்க பாஜக. உங்க கொள்கை எதிரி VBG ராம்ஜி, மகாத்மா காந்தி தேசிய வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். அதை 140 நாளா உயர்த்துறோம், பேரை எடுத்துடுறோம், 40% மாநில அரசு தான் தரணும்னு சொல்லியாச்சு. திமுக ஆட்சியில் அனைத்து கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இருக்கிற திருமா, இடதுசாரிகள், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து போராடணும். எங்க ஒரு ஒன்றியத்திலையும் யூனியன்லையும் போராடணும், யூனியன் ஆஃபீஸில். ஏன்னா 100 நாள் பணம் யூனியன்லேருந்து கொடுக்கணும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணம் 40% எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க, நாங்கள் எப்படி கொடுப்போம்? பேரை திட்டத்தோட மகாத்மா காந்தி திட்டத்தின் பேரை ஏன் மாத்திர? VBG ராம்ஜினா என்னப்பா? விக்சித் பாரத் ஜி ராம்ஜியா என்னன்னு ஒரு இழவும் தெரில. ஹிந்தி தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்த பிறகு அனுமதி கொடுத்தாச்சு. யாருக்காவது தெரியுமா? திருமாவளவன் வாயை திறந்தாரா? கம்யூனிஸ்டுகள் சேப்பு துண்டு தூக்கி உண்டியல் கொடுக்குற கும்பல் ஏதாவது வாய் திறந்ததா பார்த்தீங்களா? இல்ல, விஜய் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதிட்டு அமல்படுத்திட்டு எதுக்குங்க கடிதம் எழுதுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், அமல்படுத்த முடியாதுன்னோ. வீதியில் இறங்கி ஆளுங்கட்சியா இருந்த திமுக போராடிச்சு, திமுக கூட்டணி கட்சி போராடிச்சு. ஐயோ மகாத்மா காந்தியை பேர் எடுத்துட்டாங்கன்னு காங்கிரஸ் எங்களோட கூட ஒப்பாரி வச்சானுங்க. இங்க எங்க போனானுங்க காங்கிரஸ்? மாணிக்கம் தாக்கூர்லாம் வாயில ஏதாவது வாழைப்பழம் வச்சிருக்காரா? பதில் சொல்லுங்கயா. VBG ராம்ஜி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, உண்டா இல்லையா? சொல்லு. நீ தானே காங்கிரஸ் தலைவர், சொல்லு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு எடுப்பு சொல்லு. என்னங்க நடக்குது? எங்க கூட்டத்தில் இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஏத்து போறானீங்களே, இப்ப ஏன் வாய் மூடிட்டு நிக்கிறீங்க? அப்ப நீங்களாம் மக்களுக்கானவர்களா? அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா திருமா ஒண்ணு பேசுறாரு, மாணிக்கம் தாக்கூர் ஒண்ணு பேசுறாரு. இந்த மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ள டிமாண்டு நீ பெரியவனா நான் பெரியவனா பாடுறா, உன்னோட நான் முட்டு கொடுக்குறேன். இந்த அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதுதான். எவிடன்ஸ் கதிர்னு ஒரு ஆளு, விசிக்கு ஆதரவுல எவிடன்ஸ் கதிர். போன ஆட்சியில் எங்க ஆணவ படுகொலை நடந்தாலும் சரி, திமுக அரசு சரியில்லை, முதல்வரே கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்னு வரும். இப்ப எங்க பூம்புகார் பக்கத்துல ஒரு விஷயம் நடந்தது. அது அந்த சம்பவத்திலையும் அவர் குறிப்பிடல. இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்திலையும் குறிப்பிடவே இல்லை. ஆளுகிற அரசு இவங்களோட டோனே மாறிட்டு. திருமாவளவன் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதியா ஒரு ஆந்திராக்காரர், அவர் கர்நாடகாவில் பிசினஸ் பண்றாரு, அவரை கொண்டு வந்து போடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அது முதல்வர் முடியுங்க. அப்படியா? நல்லா இருக்கு. சரி, இதே திருமாவளவனை கர்நாடகாவில் போட சொல்லுங்க காங்கிரஸ. கர்நாடகாவின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக திருமாவளவன் நியமிக்கப்பட்டார், நியமிச்சிருவோம்ல. எங்க சிதம்பரங்க காங்கிரஸ் கட்சியோட நிதி அமைச்சராக இருந்தாரு, அவருக்கு ஒரு ராஜ்யசபா கர்நாடகாவிலேருந்து செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு தலைமை கேட்குது. காங்கிரஸ் தலைமை கர்நாடகா காங்கிரஸ் கொடுக்க முடியாதுட்டான், வேலையில எடுத்து நவுத்துங்கடான். இப்ப கூட தமிழ்நாடுக்கு தண்ணீர் தர முடியாதுன்னு பேசியிருக்காரு நீர்வளம். பேசுறாரு. கர்நாடகா காங்கிரஸ் பேச சொல்லுங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆக புனிதர்கள், ஏதோ வேலை இல்லாதவங்களா? மாணிக்கம் தாக்கூர் சொன்னாரு வேலை வெட்டி இல்லாதவர்கள். 67 பிறகு உங்களுக்கே வேலை வெட்டி இல்லையா? 67 பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திருவோடு ஏந்திட்டு ஒரு கட்சி வாசலா நின்றுட்டு இருந்தது. அதை இன்னை வரைக்கும் அப்படிதான் நிக்குது. உங்களுக்குன்னு தனி அடையாளம் என்ன இருக்கு? வேலை இல்லாதவர்கள் 1000 பேசுவார்கள், வேலையில்லா பட்டதாரிகள் பேசுற பேச்சு அதெல்லாம் திமுகவை பார்த்து. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு உங்க கட்சி தானே கர்நாடகாவில் ஆட்சி செய்து கட்டியே தீர்வோங்கிறானே, பேசு. நான் என்ன கேட்கிறேன், மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தை பேரை எடுத்துட்டான், வாயை திறக்க மாட்டேன். இங்க தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. எங்க கூட இருந்தப்போ போறான்னு இல்லை,
திருமாவளவன் எங்க கூட இருந்தப்போ போராடினார்ல, இப்ப போராட சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகள் நாங்கள் சிவப்பு வர்க்கத்தினர் உழைக்கும் வர்க்கத்தின் போராளிகள் உண்டியல் குலுக்குவோம்னீங்களே, போய் குலுக்குங்க. யாரும் ஒரு சேப்பு துண்டுக்காரனும் ரோட்ல காணுங்க. அது இந்த சண்முக பேச்செல்லாம் பாருங்க. ஏன்னா இவனுங்க தான் இடபிள்யூஎஸ் ஆதரிச்சவனுங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உன்னை கொண்டு வந்தப்ப அதை ஆதரிச்ச கோஷ்டி கம்யூனிஸ்ட் நாடாளுமன்றத்தில். சும்மா கம்யூனிஸ்ட்னா நீங்க வந்து பழைய கம்யூனிஸ்ட் எல்லாம் நினைச்சிடாதீங்க. எங்க ஐயா நல்லக்கண்ணோட முடிஞ்சு போச்சு, ஜீவானந்தத்தோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் கிடையாது. அதே சமயம் கர்நாடகாவை சேர்ந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாடு எங்க கிட்ட கேட்கல, தண்ணீர் கேட்கல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்களே. அப்ப எதிர்வினை ஆற்ற வேண்டியது யாரு? தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? இட்னு போறதுக்கு அவருக்கு நேரம் பத்தல. புஷி ஆனந்த். இதே போன நீர்வளத்துறை அமைச்சர் அந்த துரைமுருகன் சொன்னாரா, ஒரு செங்கலை கூட தமிழ்நாட்டின் உரிமை இல்லாமல் அந்த இடத்துல வைக்க விடமாட்டோம், வைக்கவும் முடியாது. சட்டமன்றத்திலே சொன்னாரா? ஆளுமைங்க. பேச DK சிவகுமார்ட்ட பேச முடியுமா உன்னால? அவர் வந்து அசால்ட்டா கடந்து போறாரு. இன்மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் அப்படின்ட்டு போறாரு விஜய். விஜய் முதல்வராக இருக்காரு, என்ன அப்படி நினைக்கிறீங்கன்னா இன்மெச்சூர்ட் பாலிட்டிஷியன் ஒன்றும் இல்லை, கடந்து போயிட்டு இருக்காரு. DK சிவகுமார் ஓப்பனா கூட சொல்லியிருக்காரு, பயமே கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை கண்டு அவங்களுக்குள்ள ஒன்றும் அச்சமே இல்லை. அதுலயும் சில பேர் அந்த கட்சியில இருக்காங்க, டேய் ஓசூர்ல அணையை கொண்டு போய் மெகதாதா கட்டலாமா, ஓசூர்ல காவிரி காவிரியே கிடையாதுடா சொல்லி பேசிட்டு இருக்கேன். அவன் எல்லாம் கட்சியோட செய்தி தொடர்பாளர். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அனந்தஜித்துன்னு ஒரு 2-3 நாள் அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் கூட அதை பற்றி படித்தேன். நீங்க கொண்டு போய் ஓசூர்ல வந்து அந்த அணையை கட்டிட்டா பெங்களூருக்கு அவங்க தண்ணி எடுத்துக்கலாம், கண்ட்ரோல் நம்மள்ட்ட வந்துடும், நம்ம வேணா நம்ம தண்ணியை தந்துக்கிறோம். முதல்ல காவேரி ஓசூருக்கு வருதான்னு உனக்கு தெரியுமா? காவேரி ஓசூருக்கே போகாது. காவேரி தலைக்காவேரி எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடியும் தெரியல. தலைக்காவேரியிலிருந்து பூம்புகார், எங்க ஊர்ல தான் வந்து காவேரி கடைமடை பகுதி. நான் பூம்புகார் எங்க ஊர்ல தான் கடல்ல கலக்குது. இது இடையில 3 அணைகள் இருக்கு. என்ன தெரியும் இவனுங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாதுங்க. இவனுங்களோட பேசுறதுதான் இப்ப எனக்கு என்னன்னா, இவனா அரசியல் தெரிஞ்சவன்ட்ட பேசலாம்டா, ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட என்னடா பேசுறது? வரலாறுலாம் எதுக்கு ப்ரோ? என்ன ப்ரோ வரலாறு? டே உங்க அப்பன் செருப்பு போட்டதுக்கு உங்க அப்பன் இன்னைக்கு தோல்ல துண்டு போட்டு போறதுக்கு காரணம் திராவிட இயக்கம்டான்னா அது தெரியல, அப்படியாங்கிறான். தோல் சிலை போராட்டம்னா தெரியல. உழைக்கும் வர்க்கம் பாட்டாளிகளுக்கு இத்தனை நாள் இவ்வளவு நாள் வேலை வாய்ப்பு, இவ்வளவு நேரம் தான் வேலைன்னு போராடி பெற்ற இயக்கங்கள் எதுவுமே தெரியலங்க. அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, ஜென்சி கிட்ஸ் நாங்களாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறான். அப்ப அரசியல் இப்ப என்னன்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு சினிமா கவர்ச்சியினால தன்னுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரியாத ஒரு குறிப்பிட்ட மக்களை நாம உருவாக்கி வச்சிருக்கோம். அதுவும் ஒரு இளம் தலைமுறையை வச்சிருக்கோங்கும் போதுதான் நிச்சயமா பல விஷயங்களை நம்ம வந்து செய்யணும்னு தோணுது. ஸோ இனி வரும் காலங்களில் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் அவன் லிசன் பண்ணுற கேட்டகரியில் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்னா சில பேர் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், ஆமாம்ல அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் CBSEல ஹிந்தியை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க, ஹிந்தி கட்டாயம் அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசு இருக்கும்போது அலோவ் பண்ணலை. CBSE நம்ம கட்டுப்பாட்டில் வராதனாலும் நம்ம அதை அலோவ் பண்ண முடியாது, எதிர்த்தோம். இவங்க எதிர்க்கலை. நான் தான் சொல்கிறேன், இது ஒரு RSS ஆட்சி. விஜய் ஒரு RSS உருவாக்கப்பட்ட நபர். அவர் 2வது என்கொயரி, கரூர் இன்சிடென்ட்ல 2வது என்கொயரி போனார், CBI என்கொயரி. அதற்கு பிறகு பல விஷயங்கள் பேசப்பட்டது, அதை தான் நடத்தி முடிக்கப்பட்டது. இதுல நான் 100% நான் மாறவே இல்லை. ஒரு மாநில முதல்வர்னா என்னங்க 9 to 9 எங்க முதலமைச்சர் ஆஃபீஸ் வராருங்க. காலைல அவரே வந்துடுறாரு, மதியம் அவர் கையால் எடுத்து டிஃபன் பாக்ஸில் அவரே சாப்பிட்றாரு, அவரே 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவாருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீட்டாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை போல நடந்துறாரு. கவர்மெண்ட் ஊழியர் இல்லை, நீ கவர்மெண்ட் ஊழியர்களை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கு, கவர்மெண்டே நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற மாண்புமிகு முதல்வர் வந்து ஒரு 9 to 9 ஜாப் பார்க்குறாருங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போடுங்க. 2 மாசம் ஆச்சு, எந்த மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனார்? தொகுதி கூட சொந்த தொகுதிக்கே போலங்க. நான் தான் சொல்றேன், சொந்த தொகுதிக்கே போல. நீங்க மக்கள் கோரிக்கை எப்படிங்க கேட்பீங்க? வீட்டில் இங்கே உட்காந்துருவாரு, எல்லா கோரிக்கையும் வந்துருமா? தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு மாவட்டத்துக்கும், ஒரு மாவட்டத்துக்கு போவார், ஆய்வு பண்ணுவார், ஆய்வு பணிகள் எல்லாம் முடிஞ்சிடும், திட்டங்கள் அறிவிக்கப்படும், திட்டங்கள் வேலை நடக்கும், முடிஞ்சிடும். திருப்பி அந்த மாவட்டத்துக்கு வந்து அத்தனை திட்டங்களுக்கும் தொடங்கி வைப்பார், பயனாளிகளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுத்துட்டு போவார். எனக்கு தெரிந்து கடந்த 5 ஆண்டுகளில் எங்க மாவட்டத்துக்கு, மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் 3 முறை வந்திருக்கிறார். 3 முறை பல ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை வந்து திறந்து வச்சார். அப்ப அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். அப்ப ஒரு முதல்வருங்கிறவங்க ஒரு நாற்காலில் உட்காந்துட்டு 9 to 9 ஜாப் பண்ண முடியாதுங்கிற. நீங்க 2 மாசமா நகரவே இல்லை. உங்க அமைச்சர்கள் மீது விமர்சனங்கள் வருதுங்க, பேசுங்க. அதை பத்தினா பேச மாட்டாரு. நீங்க பத்திரிகையாளர் தான் சந்திக்கல, நீங்களே தனியா ஒரு ரூம்ல எப்போதும் போல ரெக்கார்ட் பண்ணியாவது போடுங்களேன்.
நாங்கள் இந்த மாதம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், நீங்களே போடுங்க. அட்லீஸ்ட் அதையாவது பார்த்துக்கிறோம். மன் கி பாத்னு எங்காலும் ஒரு ஆள் பேசிட்டு இருக்காருல்ல மோடிஜி, அதே மாதிரி நீங்க வந்து ஏதோ ஒரு அழகிய தமிழ் மகனின் அன்பு உரையாடல் போட்டுங்க. சிங்கப்பெண்ணு போட்டீங்க, அடுத்து அதே மாதிரி அழகிய தமிழ் மகன் இல்லை கில்லி படை ஏதாவது ஒன்று போட்டுங்க. போட்டாவது அதை மக்கள்கிட்ட நான் ஒரு மாதத்தில் இதெல்லாம் செய்து முடித்திருக்கேன்னு சொல்றதுக்கு ஏதாவது வேணும்லங்க. இந்த 2 மாத ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை, ஒரு புது திட்டம் இல்லை. இந்த அமைச்சர் கீர்த்தனா புதுசாக தொடங்கி வைக்கிறேன், ஃபோர்டு வெல்கம் டு ஃபோர்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோர்டு ஆலையை திறப்பதற்காக கடந்த தொழில்துறை அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவ்வளோ இப்போ வரைக்கும் இருக்கு வீடியோ. இந்த புரிந்துணர்வு எம்ஓயு இப்போ யார் ஆட்சியில் போட்டது? எங்கள் ஆட்சியில் போட்ட எம்ஓயு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் போய் மீட் பண்ணிட்டீங்களா? எல்என்டியோட இவங்க போனாங்களா கொரியா, அது யார் போட்ட எம்ஓயு 30,000 கோடிக்கு? அப்ப இதெல்லாம் நாங்க பண்ணதை நீங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு உட்காந்து மகளிர் விடியல் பயணத்தோட விடியல் பேரை கூட தூக்கிட்டாங்கன்னு கூட செய்தி அப்போ நான் தான் சொல்றேன், அழகிய தமிழ் மகன் வச்சுப்பாங்க, புதுசா அவரோட படத்துல சுராகரா ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சுப்பாங்க, சர்க்கார் முதல்வர்னு போட்டுப்பாங்க. நான் முதல்வன் ஸ்கீம்னு இருக்கேன், அது ஏங்க மாத்தணும்? முதல்வன் தானே இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேர். அப்ப முதல்வன் நீங்களே உங்களை ஏத்துக்க முடியலையா? முதல்வர் படைப்பகம் தானே இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? முதல்வர் படைப்பகத்தை எடுத்துட்டு வெறும் படைப்பகம். நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதிலாக தமிழ்நாடு டேஷ் அப்படின்னா போடுவீங்க. முதலமைச்சர் படைப்பகம் தாங்க. அதை கூட உங்களால முதல்வர்னு உங்களே முதல்வர்னு நீங்க ஏத்துக்கலையா? நான் கேட்கிற கேள்வி, நீங்க எந்த திட்டத்தின் பேரை வேணாலும் மாத்துங்க, அந்த திட்டத்தை அனுபவிக்கிற கடைகோடி தொண்டர்கள், கடைகோடி மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி நடப்பது மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தான். உங்களுடைய திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. சிங்கப்பெண் படையுமா? நான் ஏற்கனவே பல நாள் அதை கிழிச்சு விட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே அந்த பிங்க் பெட்ரோலை அப்படியே மாற்றி விட்டீங்க, யூனிஃபார்ம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு லட்டி கூட கிடையாது. அந்த சிங்கப்பெண்ணை காப்பாற்றவே பொதுமக்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 3 பேர் எங்கள் ஊரில் 3 லட்சம் மகளிர் இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில், வெறும் 6 பேர். எங்கே போய் எந்த சந்தில் எவன் என்ன பண்ணுறான்னு காப்பாற்ற முடியுமா? சும்மா ஏமாத்து வேலை. வேற என்ன பண்ணீங்க? 718 டாஸ்மாக் கடையை மூட்டங்க, கொடுப்பா ஊழலை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்ட ஒழிச்சிட்டாங்க. ஐயோ, அதுதான் பெரிய காமெடி. ஊழல் ஒழிஞ்சிட்டுங்க, ஒரே நாள்ல ஒழிஞ்சிட்டுங்க. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, அதனால திருடுற நான் எல்லாம் வந்து திருடாம இருந்துக்கிறேங்க. ஏங்க ஊழலுங்கிறது அரசு இதுல கலந்துருக்குங்க, ரத்தத்துல கலந்துருக்கு. இன்னைக்கு வியூ ஆஃபீஸ்ல பட்டாவுக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்களா? இப்ப நேத்தி இந்த கேரளா பார்டர்ல போய் பார்த்தாங்களே, கேரளா பார்டர் ஆந்திரா பார்டர்ல ராலிகள் கண்டெய்னர்களுக்கு 300-400 ரூபா வாங்கி அங்கே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா பணம் இருந்த பணத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க. ரைடு போனதும் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டிங்களா? இப்போ இவங்க பார்ட்டி ஃபண்ட் என்ன தெரியுமா? கட்சிக்கு இப்போ பிபி ஏபிபி போடணும். அரசு வழக்கறிஞர்களை ஒரு மாவட்டத்தில் நியமிக்கணும். ஒரு மாவட்ட செயலாளரும் 40 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கான் ஒரு பிபி போடுறதுக்கு. ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போகணும், பிபி ஏபிபி போடணும், அதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு வீடியோவோட ஃபுட்டேஜ் இருக்கு. நிர்மல்குமார் சொல்ற அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க, யாருக்கு நான் கொடுக்கல. ஆடுதுறனவன் இன்னைக்கு அரசு வழக்கறிஞர், எல்லா செய்தி சேனல்லையும் இருக்கு. நான் வேணா இதுக்கு இல்லைன்னு சொல்லுங்க, நான் எப்படியே எடுத்து காட்டிட்டு போயிடுறேன். அப்ப நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கலையா? அதே மாதிரி ராஜ்மோகன் துறையில, பள்ளிக்கல்வித்துறையில தனியார் கல்வி நிலையங்களுக்கு ஒப்புதல் கொடுத்ததுல 50,000 - 75,000 ஒரு ஸ்கூலுக்கு வாங்கியிருக்காங்க. நாங்க பணத்தை வாங்கிட்டு பணமே இல்லாமல் நாங்கள் செய்து கொடுத்தோம் போய் பேட்டியும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டி கொடுத்ததெல்லாம் யாரும் தெரியல, பாஜகவோட கல்வி மாநில பிரிவு தலைவர். இந்த ஆட்சி டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க, நாங்க எந்த காசு கொடுக்கலங்க. சொன்னவன் யாரு? பாஜக காரன். அதே பாஜக காரர் தான் திமுக ஆட்சியில லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அத லஞ்சம் யார்கிட்ட கொடுத்த? நான் கேட்கறேன். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்கினதும் தப்பு. அதே பாஜக காரன் தானே சொல்லலாம் திமுக ஆட்சியில் லஞ்சம் கொடுத்தேன்னு. யார்கிட்ட கொடுத்தப்பா சொல்லுப்பா, உன்னை கூட இந்த ஆட்சியை விடட்டுப்பா. நீ கொடுத்த ஆளை சொல்லு. கொடுத்தேன்னா அது யார்கிட்ட கொடுத்த? இப்ப நான் சொல்லுவேன், இவன் வந்து என்கிட்ட 50 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டானே, நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கேன், அந்த பாஜக காரனை நிரூபிக்க முடியுமா என்னால? ஆதாரம் இருந்தா தானே. இப்ப நீ கொடுத்தன்னு சொல்றீல, கடந்த ஆட்சியில நாங்கள் வந்து எங்களுடைய கல்வி நிலையங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம், இன்னார் இடத்தில் கொடுத்தோம், இவ்வளவு கொடுத்தோம், பேரை சொல்லு. நீ கொடுத்ததுக்காக உன்னை கைது பண்ணல, கொடுத்துக்கிறதும் தப்பு. நீ அன்னைக்கே வந்து வெளில வந்து ஏன் பேசல? அது ஒரு தப்பு. இது அத்தனைக்கு நீ பாஜக திமுக ஆட்சிக்கு எதுக்கு காசு கொடுத்த? நீனு எல்லாம் செட்டிங்கு. இந்த இப்போ கூட பாருங்க, பாஜக பண்ண அதே வேலை குஜராத் பஸ் ஸ்டாண்டுன்னு சிபி இந்த இது போர்டு இருக்கு பாருங்க, அதை எடுத்து போட்டிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளோ டெவலப்மெண்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் அந்த மாதிரி எடுத்து போட்டிருப்பான். இப்போ ஒரு அம்மா எடுத்து போட்டிருக்கு, யாருன்னா அது இங்கே இல்லவே இல்லை, அந்த அம்மா கர்நாடகாவில் இருக்கு. ஒயரிங் வந்து ஒரு லைன், இபி லைன் சிக்கலா இருக்கு, ஒரு இபி லைனு. அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 லைன்மேன் ஒர்க் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் லைனாக போதான். மாற்றம் வந்துடுச்சுங்க.
இந்த போஸ்ட் வேற ஏதோ ஒரு ஊரு, இந்த போஸ்ட் வேலை நடக்கிறது வேற ஏதோ ஒரு மாற்றம். பாத்தீங்களா? ஆனா தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, எங்க கிட்ட இருக்கிற அமைச்சர்கள்ட்ட சிலர் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, அதை வச்சு ஊழல் பண்றாங்க, அதுக்கு நாங்க காரணம் ஆக முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ உங்க துறையில தான் நடந்திருக்கு, பத்திரிகையில எழுதியிருக்காங்க, ராஜ்மோகன் துறையில, பள்ளிக்கல்வித்துறையில இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அந்த சேனல் அதை வெளியிட்டிருக்காங்கல்ல, சேனலுக்கு ஃபோன் போயிருக்கு. யாரு? பள்ளிக்கல்வித்துறை ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு போய், ஏன் இந்த செய்தியெல்லாம் போடுறீங்க அப்படின்னு எதுக்கு கேட்குறீங்க? ஏன் கேட்குறீங்க? நீங்கள் தப்பு செய்யல, இந்த ஆஃபீஸ்ல இருந்து தானே செஞ்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, அரசு சரியா தானே, அவன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டோம். நடவடிக்கை எடுங்க. எங்கெங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க? நான் அதான் கேட்குறேன். ஒரு அம்மா நேற்று பேட்டி கொடுக்குது, நான் வீடு கட்டுறேன், இந்த வட்டச் செயலாளர் வந்து 50,000 ரூபா கொடுத்தாதான் நீ வீடு கட்ட விடுவாங்கிறான். இருக்கு, இன்னைய வரைக்கும் செய்தி சேனல் இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை தூக்குனாங்களாங்க. அவனுக்கு 2 பேர் போலீஸ் பாதுகாப்பு. எதுக்கு அவனுக்கு 2 பேர் போலீஸ் பாதுகாப்பு? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏட்ட அந்த அம்மா பேசுது, பாதிக்கப்பட்ட பெண், உங்க பேரை சொல்லித்தானே 2 பேரும் என்னை கூட்டு போய் ட்ரக்ஸ், அதாவது மயக்க மருந்தை கொடுத்து என்னை வந்து வன்புணர்வு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுது. அதை பேசிக்கலாம். இதை பத்தி இனிமேல் வெளியில பேசினா நீ வீட்டை விட்டே வெளில வர முடியாது. ஆடியோ இருக்கு, பேசின அந்த பொண்ணும் நேரடியாக வந்து டிஐஜி ஆஃபீஸ் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எல்லாமும் இருக்கு. இன்னைய வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்களா? உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ நேர்த்தி அந்த ஆளு ஏரலுங்கிற பகுதியில் போய் மார்க்கெட்டில் எனக்கு மாதம் 5 லட்சம் கொடுக்கணும், கொடுத்தாதான் மார்க்கெட்டை நடத்த விடுவான்ட்டு மார்க்கெட்டை எடுத்து பூட்டியிருக்கான். மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகள்லாம் சண்டை போட்டு மார்க்கெட் அப்புறம் திறந்துருக்காங்க. என்ன நடக்குது? நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த வசூல் பண்ணுறீங்களா? இது யார் வசூல் பண்ணுறா? இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தான். என்ன உடனே விலை பேசினாங்க, உடனே ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவை பார்த்தாலே தெரியும் பேசுகிறவங்க யாருன்னு தெரியல. நான் கீழே கிடந்த 1 ரூபா கூட எடுத்துக்கொண்டு போய் அதுக்கு உரியோகத்தை ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இவனே இவனை பொழுதுகிறான். அதுதான் நடக்குது அதில், அந்த ஆடியோவில். அப்போ தன்னை மடைமாற்றணும், தன்னை சம்பந்தம் நேர்த்தி, அதுக்கு வரிசலாக சிக்கிறாங்க பாருங்க. ஸ்ரீவைகுண்டம் அதே எம்எல்ஏ லாரியை ஆய்வான். ஒரு எம்எல்ஏக்கு தான் தேவையா? எஃப்சி பண்ணி வச்சப்பா லாரி டயர் என்னப்பா அப்படி இருக்கு? இதெல்லாம் நீங்க உங்க அரசியல் அனுபவத்தில் இருக்கு. கடந்த ஆட்சி, அதுக்கு முன்னாடி ஆட்சி, இந்த மாதிரி எம்எல்ஏ எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதிமுகல நம்ம ஒரு செல்லூர் ராஜை பார்த்தோம், இங்க எல்லாமும் செல்லூர் ராஜா இருக்கு. அவர் வந்து வைகை அணையில எவனோ ஒருத்தன் ஐடியா கொடுத்தாலும் தெருமாவளை விட்டாரு, அவர் அவ்வளோ ட்ரெண்ட் ஆயிட்டாரு, ரைட்டா? இன்னைக்கு இவங்க பண்றதெல்லாம் பாருங்க, இவங்க பண்ற கூத்தெல்லாம் பாருங்க. அதுதான் கேட்குறேன், என்ன அனுபவம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருவாலை வச்சுக்கிட்டு பட்டாக்கத்தி வச்சு கேட்க விட்டுறாரு, அதை தடுக்கிறான் கூட இருக்க கட்சிக்கார், கையேறான்ட்டு விட்டுறது. சாவு வீட்டில் போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த ஆளு. யாரு? தேனி எம்எல்ஏ. அந்த நான் வந்து 24 மனை தெலுங்கு செட்டி மனையை சார்ந்தவன் தான், நான் சாதி வெறியன் தான், சாதியை ஒழிச்சுட்டாரு விஜய். எப்படின்னா சாதி கட்சியை கொண்டு வந்து தங்களோட கட்சியில சேர்த்தாச்சு, சாதி ஒழிஞ்சிச்சு, ஊழலையும் ஒழிச்சுட்டாரு. 2 விஜயபாஸ்கர் எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள போட்டாச்சு, கடம்பூர் ராஜு உள்ள போட்டாச்சு, MC சம்பத் உள்ள போட்டாச்சு, எல்லா ஊழல்வாதியும் உள்ள போட்டாச்சு, எல்லா சாதி வெறியனையும் கொண்டு வந்து உள்ள போட்டாச்சு. ஜெகநாத் மிஸ்ரா பேசினாரா இல்லையாங்க? நான் 24 தெலுங்கு மனை சட்டி தான், நான் சாதி வெறியன் தான் பேசின வீடியோ இருக்கு. அந்த ஜெகநாத் மிஸ்ரா சாவு, ஒரு அம்மா அடிச்சுக்கிட்டு அழுது சோக பாட்டு பிஜிஎம், இவர் நிற்கிறார், ரொம்ப முடியல, என்ன பண்றது? இவர் இரங்கல் தெரிவிக்கிறாரா? இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஊழல் சக்திகள்லாம் தாவேக்கால இணையறாங்க அப்படின்னு. ஆனா இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, போறவங்க போயிட்டு போறாங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரே நகர்ந்து போறாரு. திமுக காரவங்களுக்கு இதுல என்ன நலன் வேண்டி கிடக்கு? அவருக்கு நல்லதுங்க. இப்ப நாங்க எங்களுக்கு நலனே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நான் தூய சக்திப்பா, திமுக தீய சக்திப்பா, அதிமுக ஊழல் சக்திப்பா. சொன்னது யாரு? விஜய். அப்ப ஊழல் சக்திகளை கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறீங்கன்னு கேட்கிறோம். நீங்க தீய சக்தி தூய சக்தி தானே, தூய சக்தியில ஊழல் சக்திக்கு என்ன வேலை? திருச்சியில போய் என்ன சொன்னீங்க? அது ஓர சக்தி, கோர சக்தி, கணக்கிலே எடுத்துக்க கூடாது. அதை அப்ப கணக்கிலே எடுத்துக்காதவன் ஏன் எதுக்கு ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சியில வந்து சேர்றான்? சட்டமன்றத்துல அம்மையார் பிரேமலதா அவர்கள் கேட்கிறாங்க, காமராஜ் ஒரு கார்ல ஒருவர் உங்க வீட்டுக்கு வந்தாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பேசினாரா அதை பத்தி முதல்வர்? ஆளுநர் மாளிகையில் அந்த கட்சியோட தலைவரும் அந்த சட்டமன்ற உறுப்பினரையும் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. முதல்ல காணுன்னாரு, திருப்பி அந்த சட்டமன்ற உறுப்பினரே உடையாந்தது, 2 பேரையும் வச்சு ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்ப அந்த காமராஜ், மன்னார்குடி காமராஜ் கிட்ட யாரு குதிரை பேரம் பண்ணா? அந்த மன்னார்குடி காமராஜ் கார்ல உட்காந்து உங்களுக்கு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தத பின்னாடியில இருந்து ஒருத்தன் வீடியோ எடுத்தானே, அவன் யாரு? எல்லா ஃபுட்டேஜும் இருக்குங்க. ஆளுநர் அர்லேக்கர் அப்படியே படிக்கிறாரு உங்களோட உரையை. இதற்கு முன்னாடி இருந்த ஆளுநர் RN ரவி விட ரொம்ப வந்து கேரளாவில் மிகப்பெரிய அளவில் கம்யூனிஸ்டுகளுக்கு தொந்தரவு கொடுத்தாரு அர்லேக்கர். ஆனா இங்க வந்து
ஆளுநர் ஆர்.என். ரவி அம்பேத்கர்னா படிக்க மாட்டாரு, பெரியார்னு எழுதினா படிக்க மாட்டாரு. ஆனா அர்லேக்கர் எப்படி தெரியுமா, பாஜகவை எதிர்த்தே படிப்பார். மாநில கல்வி பட்டியலுக்கு கொண்டு வருவோம், மத்தியில் இருக்கிற கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர இந்த அரசு முயற்சிக்கும். படிச்சுட்டு போயிருக்காருங்க ஆளுநர். திமுக என்னதான் இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாலும் திமுகவோட கடைசி முதல்வர் மு.க. ஸ்டாலினா தான் இருப்பாருன்னு தாவேக்காவினர் சொல்றாங்க. அது சொல்லி கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதான். இப்படி சொன்னவனெல்லாம் என்ன ஆனான்னு வரலாற பார்க்கணும். ராஜாஜி சொன்னாரு திமுக ஒழிச்சிருவோன்னாரு, ராஜாஜி எங்க இருக்காரு? அதுக்கு பிறகு காமராஜர் சொன்னாரு திமுக ஒழிச்சிருவோன்னாங்க, எங்க இருக்காங்க? அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சொன்னாரு திமுக இதோட முடிஞ்சதுன்னாரு. ஜெயலலிதா அம்மா வந்து மைனாரிட்டி இதோட முடிஞ்சதுன்னாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த், அதுக்கு எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க. இன்னும் இந்த இயக்கம் இருக்குல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வர்றது வேணா விட்டு விட்டு வந்துட்டு இருக்கலாம். 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கம் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இயக்கத்தை சொல்லுங்க. 75 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சியில் வந்துகிட்டே இருக்கோம். 67க்கு பிறகு காங்கிரஸை வரவே இல்லை. அன்னைக்கு அடிச்சு அடி திமுக அடிச்சு அடி. இப்போ நான் தான் கேட்குறேன், நாங்கள் அடிச்சு அவங்க ஏந்திச்சு வந்தாச்சா காங்கிரஸ்? ஆனால் நாங்கள் காங்கிரஸுக்கு அவ்வளோ தூரம் துணை நின்றோம். ஆனால் எங்கள் முதுகில் குத்திட்டு போயிருக்கீங்க. இதோடு முடிஞ்சு போச்சு காங்கிரஸோட கதை. அப்போ நானா சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் தானே கடைசி முதல்வர் திமுகன்றீங்க, எழுதி வச்சிங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துங்க. இந்த 6 மாதத்தில், இந்த 2 மாதத்துலேயும் மக்கள்கிட்ட எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் மின் பற்றாக்குறை. நேத்தி பாலவாக்கத்துக்கு பக்கத்தில், நேற்று சாலை மறியல் 9:30 மணிக்கு. யார் வீட்டுக்கு பக்கத்தில் தெரியுமில்ல? முதல்வர் வீட்டுக்கு பக்கத்துலையே ரோட்டில் சாலை மறியல், ஈசிஆர் சாலையில் மறியல். உங்களுடைய சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ வரவே இல்லையா? ஈசிஆர் சரவணன் எங்கே போயிட்டாருப்பா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் சிப்காட்டு கொளுத்திக்கிட்டு எரியுது. சோழிங்கநல்லூர் சிப்காட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் மகேந்திராவில். உள்ளே போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. யார்? சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன். இவங்க வெறும் ரீல்ஸ் போடுறது தாங்க, வெறி ரீல்ஸ் போடுற. அந்த அம்மா சொன்னுச்சுல, நான் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் 3000 கோடி வந்து எங்கள் திமுக ஆட்சியில் வர வேண்டிய வேலைகள்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுன்னு ஒரு அள்ளி அடிச்சு விட்டுட்டு போயிட்டு, அங்கே உள்ள தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, எங்களோட டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, ஆனால் அரசியல் இப்படி மாறும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சொல்கிறது ஆந்திரா முதல்வருடைய மகன் சொல்கிறாரு, நாரா லோகேஷ் சொல்கிறாரு. உடனே இந்த கேள்வியை பத்திரிகையாளர் வந்து கீர்த்தனாட்ட கேட்கும்போது கீர்த்தனா என்ன சொல்லுது தெரியுமா, நான் கூட பார்த்தேன், என்னோட ட்விட்டரில் 2-3 பேர் போட்டிருந்தாங்க கீழே. ஏமா உன் ட்விட்டரில் போட்டிருந்ததெல்லாம் ஆதாரமாமா? நான் போட்ட ரீல்ஸே போதுமே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. 6000 கோடிக்கு ஒரே ஆள் சிவகாசி பட்டாசை வாங்குறாருங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பணும். நம்பினாதான் விஜயன் ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லை நம்பலைன்னா ஒன்றும் சொல்ல முடியும். அப்போ நான் இந்த ஆட்சி, நான் 60 நாட்களில் ஒரு புது திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இப்போ நிறைவேற்றவே வேணாங்க, அதையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விஜயண்ணா நீங்க 2500 குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட போறாரு. எத்தனை பேருக்கு போட போறாரு? அதை பத்தி தான் இப்போ நான் பேசிட்டு இருந்தோம். டெண்டர் விட்டீங்களா? ஜோசாலுகாஸ் நண்பர் ஓனர் வந்து உங்களுடைய நண்பர் உங்களை வந்து சந்திக்கிறார். மறுதினமே வருது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். எவ்வளவு தெரியுமா? 1 கிராம் இன்னைக்கு ரேட்டு வந்து 14,000 சில்லற. 14,000 தான், இப்போ 13,000 வந்துட்டு. இவங்க கோட் பண்ண ரேட்டு 1 கிராம் என்ன தெரியுமா? 18,000. இடையில உள்ள இந்த 5,000 எங்க? சரி, யாருக்கு டெண்டர் விட்டீங்க? எதுவுமே இல்லை. அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் தாய்மாமனா இருப்பேன். ஆனா உங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தீங்க? தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். நீங்க இப்ப அரசு குழந்தைக்கு மட்டும்தாங்க தாய்மாமனா இருக்க முடியும், தனியார் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு தாய்மாமனா இருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. இப்போ அவரோட அந்த குழந்தையோட அப்பா வந்து ஒரு விவசாயின்னு வச்சுங்க, இல்லை ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்காரு, இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுநர், எளிய குடும்பம் தானே. இப்போ அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமா? ஏன்? ஒரே காரணம், அரசு மருத்துவமனையில் பிறக்காதனால அவங்களுக்கு கொடுக்க போறதில்லை. இப்போ நீங்க சொன்னீங்களாங்க, அதை வந்து நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? மாற்றம்னா என்ன மாற்றம்? எங்க இருந்து மாற்றம் நடந்திருக்கு? ஒண்ணுமே இல்லை. அததான் கேட்கிறேன், வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சி. தங்க மோதிரம் கொடுக்கறதுல டெண்டர் விடுறதுல கூட இவங்க ஊழல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா, யார் டெண்டர்? ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குன்னா டெண்டர் விடணுங்க. நீங்க இவரோட துறையில, புஷியானந்த் துறையில 6 மணி நேரத்துல ஒரு டெண்டர் க்ளோஸ் ஆச்சு தெரியுமா? எல்லாரும் பேசணும் 6 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸ். ஆகா சூப்பர் ஆச்சுப்பா. ஒரு டெண்டர் விடுனா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். 6 மணி நேரத்துல முடிச்சிட்டாங்களாப்பா, என்னப்பான்னு தேடி பார்த்தா அதுலயும் ஊழல், முறைகேடு, செட்டிங் டெண்டர் பண்ணியிருக்காங்க. உடனே அம்பலமானதும் டெண்டர் ரத்து பண்ணீங்களா இல்லையா? நீங்க தப்பு பண்ணல, அப்ப ஏன் டெண்டர் ரத்து பண்ணீங்க?
இப்போ அதுதான் கேட்குறேன். இன்னைக்கு தாவேக்கா கட்சிக்காரன் ஒரு ஸ்கூல்லையும் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதை நீங்கள் பார்க்கணும்ல. ஸ்கூலில் போய் பாட்டு போடுதுங்க, பீஸ்ட் பட பாட்டு, ஜாலியா ஜிம்கானா, குழந்தைங்க பாடுற பாட்டு அது. இதை பாட வச்சுட்டு இருக்கானுங்க. இவர் யார் தெரியுமா? நேரு மாமா மாதிரி விஜய் மாமா. கேட்டாங்களா? குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இருக்கிற இடத்துல விஜய் கட்சிக்கு என்ன வேலை? யாரு உள்ள விட்டா? திமுக ஆட்சியில் இப்படிதான் நடந்ததா? இதெல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் வெளியில கேட்க மாட்டேன். அமைச்சர் ட்ரக்ஸ் பயன்படுத்தின வீடியோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வீடியோ வந்துட்டு, கையில பீர் பாட்டிலோட அவர் வந்து கடற்கரையில போற மாதிரியும் மலையில உட்காந்துருக்க மாதிரியும் எக்கச்சக்க வீடியோக்கள் வந்தது. ஒரு தனிநபர் சுதந்திரம்னு வச்சுக்கிட்டா கூட பொது வெளியில பதிவு பண்ணியிருக்கிறார். அதை எப்ப தெரியுமா? அதை வெளியிடுறவனா அவர் கூட இருக்கிற நண்பனே தான் வெளியிடுறான். ட்ரக்ஸ் மாரத்தான்ல கலந்துக்கிட்டு வந்த பிறகுதான் அந்த வீடியோ வருது. ஏண்டா உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா ட்ரக்ஸை பத்தி பேச அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்து வெளில விடுறான். அவரோட வாட்ஸ்அப்ல போட்ட வீடியோ தான். மாத்திரை நுணுக்கிறதுல தக் லைஃப் என்ன? குழந்தைக்கு மாத்திரை உடச்சு கொடுக்குறேங்கிறீங்க, அதுல என்ன தக் லைஃப்? விஜயோட எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணணும்னு சொல்லி திமுகவை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் ராஜா, அவர் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸுக்கு விஜய்க்கு நோட்டீஸ் போயிருக்கு. அப்ப திமுக சதின்னு இதை எடுத்துக்க முடியாதுன்னு தாவேகாவினர் கேக்குறாங்க. இதுல சதியெல்லாம் இல்லைங்க. ஒரு வேட்பாளர் மேல இன்னொரு வேட்பாளர் கிளைம் பண்ணலாம். நீங்க அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப தாவேகாவில் இருக்கிற பல வேட்பாளர்கள், நான் அந்த சரத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். போஸ்டர் எல்லா போஸ்ட்லயும் பாருங்க எம்பிஏன்னு அடிச்சு விட்டிருக்கும். கில்லி சரத் எம்பிஏ, சுரா குமார் பிஹெச்டி, ஏதோ ஒன்று போட்டுப்பான். அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டானு, பிஹெச்டி அது இதுன்னு போட்டானு. என்னடான்னு பார்த்தா அந்த அம்மா ஒன்று ஜோசியம் ஒன்று பார்க்குதே, ஜோசியத்தில் கேன்சரை குணப்படுத்தலான்னு கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ, அந்த அம்மா என்ன போட்டுக்கிட்டு பிஹெச்டின்னு போட்டுக்கிட்டு டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கம்மா நீ டாக்டர் அப்படின்னு கேட்டா, இல்லை நான் இந்த மாதிரி இது முடிச்சிருக்கேன், அதனால டாக்டர்னு எல்லாம் கூப்பிட்டு பழகிட்டாங்க, அதனால போட்டுக்கிட்டேன். யாராவது சொல்லுவோமா? ஆனா இவங்க தாக்கல் பண்ண பிரமாண பத்திரம் இருக்குல்ல தேர்தல் ஆணையத்துல, அதுல பிரமாண பத்திரத்துல கில்லி சரத்து எம்பிஏன்னு இங்க அடிச்சு விட்டுட்டு அங்க பிபிஏன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்மோகனோட படிப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு, இன்ஜினியரிங்கே முடிக்கல, அரியர் இருக்கு. அப்ப அவரு படிச்ச அந்த கல்லூரியில படிச்சேன்னு போட்டிருந்தார் ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட கல்லூரியாவே இல்லை. இப்ப இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முறைகேடுகளாக தன்னுடைய கல்வி தகுதியை காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சட்டமன்றத்தில் போட்டியிட்ட திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் பிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போலியான தகவல்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் செய்யுமானா அது 100% நடக்க போகிறதில்ல. தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும். இந்த ஆட்சியை பிஜேபின்னு ஆட்சிங்க. நான் தான் சொல்கிறேன், அது தெளிவாக நடக்கும். நீங்கள் பிஜேபி கொண்டு வருகிற அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுப்பாங்க, விஜயண்ணா விஜயண்ணா விஜயண்ணா, அவ்வளோதான். அவர் எது செஞ்சாலும் சரியா இருக்கும், அவர் எது பண்ணாலும் சரியா இருக்கும், அப்படியே போகும். நீங்க இதை பாருங்க, இன்னும் 6 மாசத்துல பாருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசோ இதற்கு முன்னாடி இருந்த அரசுகளோ என்ன பண்ணுச்சோ, பிஜேபி எந்தெந்த திட்டங்கள்லாம் வெளில வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டோ, அது அத்தனையும் இந்த 6 மாதத்திற்குள்ள எல்லாம் ஒன் பை ஒன்னா உள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆப்பர்னு சொல்றாங்கல்ல, கார்டு, ஜாதி அடையாளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஐடி கார்டு கொடுக்க போறோம். இந்த ஆப்பர் எங்க இருக்குன்னு கேளுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ள ஆப்பர் வருது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை என்ன பண்ணுறோம்? திமுக எதிர்த்துச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்ததுனால 3000 கோடி பணம் கல்வி நிதி கொடுக்கல. ராஜ்மோகன் வந்தது என்ன சொன்னார்? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. இப்போ ஆப்பர் மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ண? நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ளே உள்ளது தானே ஆப்பர். பேரை மறைச்சிடுறது, திட்டத்தை உள்ள தள்ளிடுறது. நாங்கள் வேற ஒரு கல்வி திட்டத்தை இப்போ சொல்லிட்டாங்க, அதையும் வேற ஒரு கல்வி திட்டத்தை நாங்கள் மாற்ற போகிறோம், கல்வி தரம் வந்து திட்டம் வந்து சரியில்லை, வேற ஒரு கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு தேவையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கல்வி திட்டத்தை கொண்டு வர போறோம். வேற ஒன்றும் இல்லை, என்இபி தான். என்இபியை மறைச்சிடுவாங்க, மறைச்சிட்டு இதை உள்ள தள்ளுவாங்க. பாஜகவோட சுமூகமா இருந்து எங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிறோன்னு தாவேகா ஸ்மார்ட்டா தானே நடந்துக்கிறாங்க. எது பாஜகவோட சுமூகமா இருந்து காரியம் சாதிக்கிறது? அதிமுக பாஜகவோட சுமூகமா தான் இருந்தது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அதிமுக பிரிவில் தான் உள்ள வந்தது. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக பிரிவில் தான் உள்ள வந்துச்சு. டங்ஷன் சுரங்கத்துக்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது அதிமுக ஆட்சியில தான். இது எல்லாம் யாருக்காக செஞ்சது? பாஜகவுக்காக செஞ்சது அதிமுக. அதே போல சுமூகமா இருக்குன்னு சொல்லி இவங்க இப்ப என்ன கொண்டாங்க? விபிஜி ராம்ஜியை கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்சியில் ஹிந்தி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்இபிக்கு ஆப்பர் உள்ள வந்துருச்சு. இன்னும் நடக்கும். இப்போ கரண்ட் கட்டா அடுத்து கூடங்குளத்தை திறக்கணுங்க. அடுத்து இன்னொரு காப்பர் தட்டாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்டெர்லைட்டை திறக்கணுங்க. வருதா இல்லையான்னு பாருங்க, எழுதி வச்சிங்க. இப்போ ஒருத்தனம், நான் திமுக கூட்டணிலேருந்து இன்னைக்கு போய் அங்கே நின்று அண்டி பிழைக்கிற கூட்டம் பல கூட்டம் இருக்குது.
இந்த கூட்டம் எங்களோட நின்று போராடின விஷயங்கள்லாம் இன்னைக்கு அனுமதிச்சாச்சு. ஒருத்தரும் வாங்கி கொடுக்க வாயே திறக்கல. அதை நான் சொல்றேன், மக்களிடம் அம்பலப்பட போகிறீர்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆட்சிங்கிறது நாங்கள் தோல்ல போட்டிருக்க துண்டு. ஆனால் கட்சி நாங்கள் கட்டியிருக்கிற வேட்டி. ஆட்சியா வேட்டியானா மானம் தான் முக்கியம், வேட்டி தான் எங்களுக்கு. அதனால மக்களுக்கான விஷயத்துல திமுக என்னைக்குமே போராடுறதுக்கு தயங்காது. அதுல தொடர்ந்து களத்துல நிற்கும். இங்க ஒரு அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம் உருவாகி இருந்தது. அது இத்தனை நாள நாங்கள் கண்டுக்காம இருந்திருக்கோங்கிறது எங்களுக்கே தெரியல. இன்றைக்கு அந்த கூட்டத்தை திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுலேயும் சில ஜாம்பிஸை திருத்த முடியாது. அது எப்படியாவது பட்டு தான் திருந்தணும்னு விட்டுற வேண்டியதான். பட் ஆனால் இனி வருகிற இளம் தலைமுறைகளிடத்துல இந்த சினிமா கவர்ச்சிங்கிற விஷயத்தை தவிர்த்து தன்னுடைய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரலாறை தெரியாத இனம் அழிஞ்சு போயிருக்குங்க. எந்த ஒரு இனம் தன் வரலாறு தெரியலையோ, தன்னுடைய மொழி செடியோ தெரியலையோ அழிஞ்சு போயிருக்கு. போய் சட்டமன்றத்தில் பேசுறாங்க, கதறல்ஸுங்கிறாரு. ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் கதறல்ஸுங்கிறார். கதறல்ஸுக்கு டிக்ஷனரியில், தமிழ் டிக்ஷனரியில் எங்கேயாவது அகராதியில் இடம் இருக்கா? நான் இப்போ போய் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்காக நான் லைப்ரரியில் போய் 2021 பார்க்குறேன், சட்டமன்ற லைப்ரரியில். அப்போ தலைவர் கலைஞர் இருக்கும்போது என்ன பேசினாங்க அப்படின்லாம் இருக்குதுல. அதில் ஒரு லைனும் இருக்குது, கரவொலி எழுப்பப்பட்டதுன்னு இருக்குது. அப்போ மேஜையை தட்டுனாங்கன்னா கரவொலி எழுப்பப்பட்டதுன்னு அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு லைன் பை லைன். இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் போய் எடுக்கிறான்னு வச்சிங்களேன், கதறல்ஸ் என்று முதலமைச்சர் விஜய் பேசினார். கதறல்ஸுக்கு எடுத்துக்க அதிக அகராதியில் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவீங்களா? ஜென்சி கிட்ஸுங்க கேட்டா. அதுக்கு உங்கள் அப்பாவுக்கு பேருக்கு போல அடுத்த வீட்டுக்காரன் பேரை போட்டுக்க முடியுமாடா? அசிங்கண்டா அது. தமிழை தமிழில் சுத்தமாக பேச முடியல உனக்கு. நான் என்ன கேட்குறேன், அதை கேட்குறேன். நீ உன்னுடைய மொழியை அழிச்சிட்டனா, உன்னுடைய மொழியை அழிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய இன வரலாறே அழிஞ்சு போயிடும். நீ வரலாறு வேணாங்கிற, எனக்கு மொழியும் வேணாங்கிற, தங்கிலீஷில் பேசிட்டு திரியுறீங்க. அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன பண்ணாலும்னா அவர் அழகை பார்த்தீங்களா, அவரை பாருங்க. அதுக்கு ஒரு 10 மீடியா இருக்கான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு. இப்போ முதல்வர் இதே தாங்க. உக்ரைனில் ஒரு அதிபர் வந்தார் தெரியுமா? உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி. அவர் வந்த பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நாடு இதே மாதிரி தான். அவர் ஒரு திரைப்பிரபலம் தான், ஒரு காமெடி நடிகர் தான். ஒரு சீரீஸ் இதே மாதிரி பிரதமர் மாதிரியான ஒரு சீரீஸ்ல அங்கே நடிச்சார். அடுத்த எலெக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு உக்ரைனே போயிடுச்சு. உக்ரைனோட பொருளாதாரம் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுச்சு. ஏன்? முடிவுகள் எடுத்தது அந்த செலன்ஸ்கி. ஆமாங்க, ஆளுமை அற்றவர்கள்ட்ட அரசு அதிகாரம் போகும்போது என்ன ஆகும்? குரங்கு கையில பூமாலைன்னு எதுக்கு சொல்றாங்க? நீங்க ஒரு ஆளுமையா இருக்கும் போது தாங்க எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ண முடியும். திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா நேரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. ஒரு கவுன்சிலர் ஆயிருப்பான், ஒரு சேர்மன் ஆயிருப்பான், அதற்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர். கீழே இருந்து போயிருப்பாங்க, என்னன்னு தெரியும். நம்ம மாநிலம் மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல காலியான தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுருச்சு. இன்னும் இங்க அறிவிக்கப்படல. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பாஜக வெயிட்டிங். எல்லாத்துக்கும் பாஜக. ஆமாங்க, தேர்தல் அறிவிக்கிறது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. 4000 இவிஎம் மிஷின் வெஸ்ட் பெங்கால்ல எரிஞ்சு போச்சு. ஏன்னு தெரியுமா? 4000 வாக்கு எந்திரங்கள் வெஸ்ட் பெங்கால்ல எரிஞ்சுது. சரி, நீங்க அப்படி சொல்றது படி பார்த்தாலும் பாஜகவும் தாவேகாவும் ஒண்ணுன்னு சொல்றீங்க. இப்ப தாவேகாவுக்கு ஃபேவரா தானே பாஜக செயல்படும். ஆமா, இப்ப இடைத்தேர்தல் இப்ப நடக்கக்கூடாது. இன்னும் 10 எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும்ல. மெஜாரிட்டிக்கு அதிமுக இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு போட்ட அத்தனை பேர் ரிசைன் பண்ணுவான். ஒரே டைம்ல பண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. பொறுமையா ஒருத்தனும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளில வருவான். இந்த அடுத்த வாரம் சிவி சண்முகம், இல்லைன்னா சொல்லுங்க, சிவி சண்முகம் அடுத்த வாரம், எஸ்பி வேலுமணி அதுக்கு அடுத்த வாரம், அப்படியே சேர்த்துங்க எல்லாரையும். 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, 25 பேர் ரிசைன் பண்ணுவாங்க. இது நடக்கும். இந்த 25 பேர் ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு தேர்தல் நடக்கும். அதுல 15 இடங்களை வெற்றி பெற்றா தனக்கு மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி கிடைச்சிடும். இப்ப திருமாவளவன் குடைச்ச கொடுத்தாலும் தேவையில்லை, காங்கிரஸ் தேவையில்லை, கம்யூனிஸ்டுகள் என்ன நேரமும் காலை வாரலாம், அவங்களும் தேவையில்லை. அதனால தனி மெஜாரிட்டி வரணும். முதல்ல ஆட்சி தனி மெஜாரிட்டி வந்த பிறகு நாம நினைச்சதை செய்யலாம், எவனும் பேச முடியாது. ஆனா தாவேகா ஜெயிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு தொகுதிகள் காலியானா அதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, முதல்வர் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் நம்ம பக்கம் இருக்கு, மோடிஜி அமித்ஷாஜி நம்மள்கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் என்னங்க நடந்தது? முசல்மான்கிற ஒரு பகுதி 656 ஓட்டு அந்த பூத்துல, 647 ஓட்டு பாஜக. ராஜ்ஹரிகோட் நியூ டவுன் அந்த தொகுதி 300 ஓட்டுல பாஜக ஜெயிக்குது. இந்த முசல்மான்கிற பகுதி வந்து வெறும் முஸ்லீம்ஸ் உள்ள பகுதி. நம்புங்க, முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜகவுக்கு முஸ்லீம் ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்க நம்பணும். 165 பூத்துல என்னடா நடந்ததுன்னு பார்த்தா 36 ஓட்டு பாஜக.
அது என்னடா ஒரே ஸ்கூலில் உள்ள முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் 165 பூத்தில் மட்டும் 5 ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக, 164 பூத்தில் மட்டும் 97% ஓட்டை வாங்கிட்டு நம்புங்க. ஸ்ரீரங்கத்தில் திமுக 5 ஓட்டு. ஆமா என்ன நம்புங்க. சொல்ல வரீங்க? இவிஎம் மிஷின் சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல உடன்பாடு இல்லை. எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு இல்லை. நான் அந்த முசல்மான் பகுதி குறித்து பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு பேச்சுக்கள் நேஷனல் மீடியா வரைக்கும் வந்துச்சா இல்லையா? அதற்கு பிறகுதான் 4000 மிஷின்கள் எரிஞ்சு போச்சு. அது எப்படிங்க வெஸ்ட் பெங்கால்ல பயன்படுத்தின 4000 எந்திரங்கள் மட்டும் எரியும்? நம்பணும். நானும் நம்புறேன். விஜய்க்கு இவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்க, நம்புங்க. மாநகராட்சி முழுக்க விஜய் ஆதிக்கம் செலுத்தினார். டெல்டால விஜய்க்கு இடம் இல்லை, இப்போ கிராமப்புறங்கள்ல விஜய்க்கு இடம் இல்லை, நம்புங்க. நானும் நம்புறேன். அதனால பாஜக என்ன சொல்லுதோ நம்பணுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு பாஜக சொல்கிற விஷயங்களை நம்பினாதாங்க சாப்பாடுங்கிற மாதிரி தான். தெளிவா பாருங்க, இந்த அரசியல் நகர்வுகள்லாம் பாருங்க. நீங்க சரத்குமார் கட்சியோட கொடி கலர் என்ன? சரத்குமார் கட்சி வச்சிருந்தார்ல, அந்த கட்சியோட கொடி கலர் தெரியுமா? சேம் விஜய் கட்சி கொடி. அவர் கட்சியை கலைச்சிட்டு போய் எப்ப சேர்ந்தார் தெரியுமா? பாஜக தான் சேர்றாரு. எப்ப சேர்ந்தாரு? விஜய் கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி போய் சேர்றாரு. நம்புங்க, இதெல்லாம் யதார்த்தமா நடக்குது, இதெல்லாம் யதார்த்தம், அதெல்லாம் நம்பணும். அதனால இன்னைக்கு பாஜக ஆளுகிற அரசு என்ன நினைக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. மொழி வழி மாநிலங்களை அழிக்கணும், மொழி வழி மாநிலங்கள்ல இருக்கிற மாநில கட்சிகளை அழிக்கணும், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. திட்டமிட்ட ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா சட்ட ரீதியாக நாம போராடித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒற்றுமித்த அதிகாரம் என்றைக்கு ஒரு இடத்துல போதும் அன்னைக்கு எல்லா விஷயங்களும் இப்படித்தான் நடக்கும். அதனால நான் திரும்பி அதான் சொல்றேன், திமுக இதுக்கு ஃபைட் பேக் கொடுக்குங்கிற, ஃபைட் பேக் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். நிச்சயமாக மக்களை அரசியல் படுத்துறோம், மக்களை நாளைக்கு கேள்வி கேட்க வைக்கிறோம், அவ்வளவுதான். மக்கள்கிட்ட நாங்க போறோம், மக்கள்கிட்ட சந்திக்கிறோம், மக்கள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்க அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு மக்கள் அனுபவிப்பாங்க. நீங்க பாருங்க, வெயிட் அண்ட் சீ. இன்னைக்கு கரண்ட் பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க பச்சை எரிஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல கூட எக்கச்சக்கமான குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தர்மபுரியில ஒரு பெண்ணை கத்தியால ஒரு இளைஞன் குத்திருக்கு. அந்த இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது எது எடுத்துக்காட்டு சொல்லிட்டுருங்க, அதெல்லாம் ஏமாத்து வேலைங்கன்ட்டு. 3 லட்சம் மகளிர் உள்ள ஒரு ஊர்ல 6 பேர் எப்படி காவந்து கொடுப்பாங்க? அதே மாதிரி நீங்க சொல்ற தர்மபுரி இன்சிடென்ட் எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? 5 பெண்களுக்கு ஒரு காவல்துறை போட முடியுமா? முடியாதுங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எதை பண்ணணும், எதுவுமே பண்ணாம ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு பேரை மட்டும் அறிவிச்சுட்டா பண்ண முடியாது. எங்க பொன்னேரியில ஒரு கும்மிடிப்பூண்டியில அந்த குழந்தை இறந்து போச்சு, பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்ட குழந்தை. கும்மிடிப்பூண்டிக்கே கொண்டு வரல, காவல்துறை பொன்னேரியில அடக்கம் பண்றான். ஏன் அடக்கம் பண்ற? காவல்துறை செய்யுது. கோயம்புத்தூர்ல 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டுச்சுல, அந்த குழந்தைய பெற்றோர்களுக்கு முன்னிலையிலே எரிக்குது காவல்துறை அவசரமா. இதுக்குதான் காவல்துறை பண்ணுது, காவல்துறையோட வேலையாது. அப்ப நீங்க பாருங்க, இது இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது. தாவேக்கா கட்சிக்காரனே வீட்டுல கஞ்சா செடி வளர்க்குறான், கஞ்சா குட்கா கார்ல மூட்டையும் ஏற்றிட்டு போய் தாவேக்கா கட்சிக்காரன் கைது. திருத்துறைப்பூண்டி திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணிட்ட பாலியல் அத்துமீறல் அரெஸ்ட் கைது. இந்த பகுதி செயலாளர் பல்லாவரம் பகுதி செயலாளர் அவன் இப்பயும் அந்த எம்எல்ஏவோட சுத்திட்டு இருக்கான், வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கான். என்னமோ புலியோ ஏதோ வருது, வேம்புலி வச்சு இங்க புலி சொரா ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி அடமொழியோட தான் இருப்பானுங்க அவனுங்க எல்லாம் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கான் அந்த எம்எல்ஏ கூட. அவன் தான் அந்த சம்பவத்துல வந்தவன், இப்ப ஜாமீன்ல வெளில வந்திருக்கான். அவன் அந்த எம்எல்ஏ கூட தூக்கப்பட்டாலே திருப்பி எம்எல்ஏ கூட அலைஞ்சிட்டு இருக்கான். நம்பணும். அதனால மக்கள் இன்னும் பாதிக்கப்படுவாங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது நமக்கு வருத்தத்தை தான் தருது. ஆனா அதற்கு எதிராக போராட வேண்டிய வேலை எங்கள்கிட்ட இருக்கு. அதனால நாங்க கடுமையா அந்த களத்துல இன்னைக்கு அமைச்சர் கில்லி சரத் உட்பட கீர்த்தனா உட்பட இந்த அத்துமீறல்களை நாங்கள் இனிமேலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க 40 ரூபா மூட்டைக்கு நிறுத்துறோம் நீங்களே, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்களே. இப்போ வந்தது என்ன சொன்னீங்க? கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ போய் பாட சொல்லுங்க, இப்பயும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கான். கேட்டா ஸ்டிக்கருங்க. ஏன் அன்னைக்கு அந்த அறிவு உனக்கு இல்லைல்ல, தெரியல? அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல, யாராவது எழுதி குடிச்சா பேசிடக்கூடாதுல்ல. இப்போ உங்களுடைய மதுத்துறை அமைச்சர், மதுவிலக்குத்துறை அமைச்சருக்குன்னே சொல்றாரு, அது அந்த பாட்டில் ஓட்டுற ஸ்டிக்கர் இருக்குங்க. இப்போ அந்த பாட்டிலை நாங்களே கலெக்ட் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுட்டோம், நவீன மிஷின், பூச்சை கொல்லக்கூடிய நவீன மிஷின். பூச்சை பிடிச்சி போத்தி நங்குன்னு குத்துருங்கிற மாதிரி டாஸ்மாக் கடை வாசலில் ஒரு இது வச்சுருக்கான் மிஷினு. அந்த பாட்டிலை போட்டுட்டு டோக்கன் அதுலேருந்து வருது, அந்த டோக்கன் எடுத்து திருப்பி இவன்ட்ட கொடுத்தா 10 ரூபா காசு ஆகும்.
அதையே நான் நேராக கடையில் கொடுத்து வாங்க போகிறேன். அந்த மிஷினுக்குள்ளே போட்டு அதுலேருந்து ஒரு சிலிட்டை எடுத்து இங்கே கொடுத்து நான் வாங்கணும். கேட்டால் நவீன மிஷின். இப்போ இந்த மிஷின் எதுக்கு கொள்முதல் பண்ண? ஏற்கனவே என்ன பண்ணான், டாஸ்மாகில் பக்கத்தில் வச்சுப்பான், பாட்டிலுக்கு எடுத்து பாட்டில் வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தான். இப்போ இந்த மிஷினுக்குள்ளே போட்டு அந்த மிஷின் ஒரு ஸ்லிப்பு கொடுக்குது, அதை கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா. இதான் மாற்றம். இன்னும் சில பாரில் 10 ரூபாய்க்கு மேலே 20 ரூபா வாங்கிட்டு இருக்கான். மாற்றிட்டீங்களா? ஒழிச்சிட்டிங்களா? 10 ரூபாயை ஒழிச்சிட்டோம். நம்புங்க, மக்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். கேட்டால் தாவேக்காரன் 4 பேரை வச்சு வீடியோ எடுத்து போடுறது. மூட்டைக்கு 40 ரூபா. திருவாரூரில் வந்து நின்றுட்டு பேசினார். மூட்டைக்கு 40 ரூபா வாங்குது இந்த அரசு, விடமாட்டேன், நான் வந்தது எல்லாத்தையும் மாற்றிடுவேன். வெங்கட்ராமன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இது அவர் போகிறாரு. அவர் போய் பார்க்குறாரு, ஆய்வு பண்ணிட்டு அது 40 ரூபாங்கிறதுங்க அந்த டிபிசியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு இந்த டீ செலவு, சாப்பாடு செலவு, அது மட்டும் இல்லாமல் அங்கே சில பராமரிப்பு செலவுகளுக்கு வாங்குறாங்க. அது ஒன்றும் பெருசு இல்லைங்க, அதை விட்டுட்டு போங்க. ஏன் அப்போ உங்களால் 40 ரூபா வாங்குறத ஒழிச்சிடுவோம், நீங்கள் இப்போ நான் 50 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன், அதை ஏன் கேட்கல? எதுவுமே மாற்ற முடியாதுங்க, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் ஏமாந்துருக்காங்க, பிளைண்டாக மக்களை ஏமாத்திருக்காங்க. சென்சிட்டிவாக குழந்தைகளை கிளப்பி விட்டு லேடிஸை ஒரு 5-6 லேடிஸை பேச விட்டு இப்பயும் பேச வைக்கிறான். அண்ணா 2500 ரூபா கொடுக்க வேணாண்ணா, 6 சிலிண்டர் வேணாண்ணா, நீ நல்லா இருந்தாலே தமிழ்நாடு நல்லா இருக்குண்ணா. வீடியோ போடுதுங்களே உட்காந்து. இன்னொரு பொம்பளைலாம் பேசுச்சு, எங்கள் அண்ணன் சொந்த காசுலேருந்து கொடுப்பாரு, அவரு கொடுக்க மாட்டேங்க, அரசு பணம்லாம் அவருக்கு தேவையில்லைங்க, சொந்த காசுலேருந்து எடுத்து மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சுருவாருங்க. இப்போ சொந்த காசு தான் ஜோயாளு காசுக்கு எடுத்து கொடுக்குறாரா தாய்மாமன் தங்க முதல் திட்டத்துக்கு? அதுவும் 13,000 ரூபா விற்கிற ஒரு கிராமம் 18,000 ரூபாய்க்கு எதுக்கு அரசு கொள்முதல் பண்ணுது? 5,000 ரூபா எங்கே போகுது? ஒரு ரிங்கு தயாரிக்கிறதுக்கு என்னங்க செய்கூலி சேதாரம் ஆக போகுது? 1% போடுவானா? இறுதியா ஒரு கேள்வி. அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு, கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் தோத்ததுக்கு காரணம் கரூர் மக்களோட பாவம் தான் அப்படின்னு. வரக்கூடிய இடைத்தேர்தல மு.க. ஸ்டாலின் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சி முடிவு பண்ணும். அது வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற இடத்துல எங்கள் தலைவர்லாம் போய் நிற்கணும்னு நாங்கள் விரும்பலை. ஏன்னா அந்த சட்டமன்றம் அதற்கு தகுதியான மன்றமாக இல்லை. அன்னைக்கு அங்கே நடக்கிற டான்ஸ் மட்டும்தான் ஆடலை. எங்கள் சென்னவர் சொன்னது மாதிரி எல்லாமும் இருந்தது, டான்ஸ் மட்டும் இல்லை. விசில் அடிக்கிறாங்க சட்டமன்றத்துக்குள்ள. ஒரு எம்எல்ஏ கை தட்டானுங்க. சட்டமன்றத்தில் கையே தட்டக்கூடாது, மேஜையை தான் தட்டணும். சபாநாயகரே சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது அவனே பார்த்துட்டு இருக்கானோ, எப்பயா சொல்லுவார் கை தட்டணும். இங்கே என்ன பேசுறதெல்லாம் தெரியாது, அவர் சொல்லிட்டா கை தட்டணும், மேஜையை தட்டணும். அப்போ விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி செஞ்சா இது என்ன இருக்கு? சட்டமன்றத்தோட மாண்பே போயிடுச்சு. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு சட்டமன்றம் இவ்வளோ கேவலமாக சந்திச்சிருச்சு போனதுக்கான இதே இல்லை. அவ்வளோ தூரம் இன்னைக்கு ஆயிடுச்சு. இப்போ இதில் போய் எங்கள் தலைவர் உட்காரணுமா? அவர் யாரெல்லாம் எடுத்து அரசியல் பண்ணார்? அம்மையார் ஜெயலலிதா எடுத்து அரசியல் பண்ணார், எடப்பாடி பழனிசாமி எடுத்து அரசியல் பண்ணார். இவங்க கூடலாம் போய் உட்காரணுமா? அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சின்னவர் அவர்களே போதும். ஆனால் உதயநிதி அவர்கள் கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் இல்லை. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அனுபவமிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, ஆஸ்டின் அவர்கள்லாம் கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் ஒன்றும் வரல. இன்னும் எங்கள் அண்ணன் தங்கத்தன் அரசெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த 3 நாளே கேள்வி நேரம் வைக்கல இவங்க. நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த 3 நாளே கேள்வி நேரம் கிடையாதுன்னு சொல்லி தான் சட்டமன்றத்தை கூட்டினாங்க. 40 நாள் பட்ஜெட் இருக்குது, 40 நாள் பட்ஜெட்டில் கேள்வி நேரம் இருக்குது. அப்போ மாட்டுவாங்க எல்லாம். ஒரு துறை அமைச்சரும் ஒரு நாளைக்கும் பட்ஜெட் வாசிக்கணும். அப்போ இவங்க புட்டெல்லாம் அம்பலப்படும். நீங்கள் ஒரு அமைச்சர் இப்போ பார்த்துட்டோம்ல. இன்றைக்கி எனக்கு யாரும் சரியான அமைச்சர் தெரியல. என்ன ராஜ்முகம் இந்த ஒரு 4-5 பேர் தான் தெரியுது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா இன்னும் பல அமைச்சர்கள் நமக்கு பேர் தெரியல. ஏன்னா அந்த அமைச்சர்களுக்கு அவங்க என்ன துறைன்னு தெரியல. சுற்றுலாத்துறையை வழங்கிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நன்றிங்கிறான். உடனே பத்திரிக்கையில், சார் நீங்கள் சுற்றுச்சூழல்துறை அமைச்சருங்கிறான். அவனுக்கு என்ன புரோட்டோகால், அவனுக்கு என்ன போர்ட்ஃபோலியோனே தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் மாறி இருக்குது. அதனால் தலைவர் அவர்கள் போவதை நாங்கள் விரும்பலை, கட்சிக்காரர்கள் நாங்கள் விரும்பலை. ஒரு சிலர்கள் அதில் தலைவர் போகணும்னு நினைக்கிறாங்க. அது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. தலைவர் தோத்தது வந்து குளத்தூரில் அங்கே செத்ததுனால தான் இங்கே தோத்தாங்க அப்படிங்கிறாரு. முதல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் ஆதவர்ஜனுக்கு. கரூர் எங்கே இருக்குது, குளத்தூர் எங்கே இருக்குது? குளத்தூரில் ஓட்டு, கரூரில் உள்ளவங்களா போய் குளத்தூரில் ஓட்டு போட்டு வந்தாங்க. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இன்னும் பல தொகுதியில் நீங்கள் தோற்று போனீங்களே, அதெல்லாம் கரூர் சம்பவம்னு நான் சொல்லவா? எங்கள் தொகுதி பூம்புகாரில் தோற்றிங்க, மயிலாடுதுறையில் தோற்றிங்க, சீர்காழியில் தோற்றிங்க, எல்லா திருடமூரில் தோற்றிங்க, டெல்டாவில் பல இடங்களில் தோற்று போனீங்க. இப்போ நான் சொல்லவா கரூரில் சாவடிச்சதுனால தான், செத்ததுனால தான் இங்கே நடந்ததுன்னு? இப்போ அது தெளிவாக இருக்கணுங்க. முதல்ல அரசியல் அறிவு தெளிவாக இருக்கணும். இவர்கள்ட்ட பேசக்கூடிய நபர்கள்ட்ட அந்த தெளிவு ஒருபோதும் கிடையாது. அதனால தான் நான் டெய்லி நான் சொன்னது, நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்டியுமா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவர்களுடைய செயல்பாடுகள். இன்னும் அம்பலப்படுவார்கள். இதெல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷோ பிளாக்ல வித்துக்கிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு உள்ள இருக்கான். பல பேர் ட்விட்டர்ல கமெண்ட் பண்ணிருக்கான், இந்த ப்ரோ எனக்கு தெரியும், நான் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே இவர்கிட்ட தான் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்,
இன்னைக்கு அவன் தான் உள்ள இருக்கான், அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறீங்க நீங்க பிடிஆர் மாதிரியும் தங்கம் தென்னரசு மாதிரி ஒரு ஆள் அங்க கட்ட சொல்லுங்க. நீங்க ராஜ்மோகனை சொல்றீங்களே, ராஜ்மோகன்ட்ட நேரடியா ஒரு கேள்வி சொல்லுங்க, அந்த கேள்விக்கு பதிலே வராது அவர்கிட்ட. அதனால அவ்வளவுதான் அவங்களுடைய அமைச்சர்களுடைய எபிலிட்டி, அமைச்சர்களோட தகுதி. தமிழ்நாடு இப்படியும் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கணும்ல. அதனால இதெல்லாம் பொண்ணு எழுத்துக்களால் நம்ம வந்து பொறிச்சு வச்சுக்க வேண்டியதான். மக்கள் நிச்சயமாக மக்கள் இந்த மாற்றத்தை புரிஞ்சுப்பாங்க. இது எப்படிப்பட்ட மாற்றமா, இல்லை நம்ம எல்லாம் ஏமாற்றப்பட்டோமா அப்படிங்கிறத விரைவில் புரிஞ்சுப்பாங்க. இந்த 6 மாசத்திலே ஒரு பெரிய தாக்கம் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. அதை நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமா நடத்துட்டோம். இந்த ஆட்சியை இப்போதைக்கு கலைக்கிறது தான் இல்லை. இவங்களா தன்னை கலைச்சிறாங்கன்னு ஒப்பாரி வச்சுக்கலாமே தவிர அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இப்போ இல்லை. அதுக்கான மெஜாரிட்டி நம்பர்ஸும் இல்லை. இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் என்னன்னு தெரியும். அதனால நம்ம வந்து பொறுமையாக மக்களிடத்துல சொல்கிறோம், மக்களை அரசியல்படுத்துகிறோம். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. நாங்க நன்றி. கேட்ட கேள்விகளுக்கு அழகா நன்றி, நன்றி, நன்றி.